இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் கேக் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனோட ஷெல் லைஃப் பார்த்திங்கன்னா அப் டு 6 months நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சாக்லேட் கேக் ப்ரீமிக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம இது கூட வந்து ஆயிலும் வாட்டரும் சேர்ந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வந்து இதில் நம்ம பேக்கரி ஸ்டைலில் கேக் ப்ரீமிக்ஸ் அதாவது வெளியில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலெல்லாம் வந்து நமக்கு கேக் இம்ப்ரூவர் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஜிஎம்எஸ் பவுடர், சாந்தம் கம், இந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த கேக் ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஹெல்த்தி மீன்ஸ் மைதா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது, மற்றபடி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் பண்ணுறது. ஸோ அதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமையே நம்ம இதை வந்து 6 months நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து மைதா 500 கிராம் எடுத்திருக்கேன், 270 கிராம் பவுடர் சுகர், 40 கிராம் கார்ன்ஃப்ளவர், 80 கிராம் மில்க் பவுடர். ஓகேங்களா? 80 கிராம் மில்க் பவுடர், 10 கிராம் சால்ட், 20 கிராம் கொக்கோ பவுடர். நான் லைட் பவுடர் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா டார்க் எடுத்துக்கலாம். 10 கிராம் வெண்ணிலா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ வெண்ணிலா பவுடர்ன்றது நம்ம வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு தான். இது ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதை வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 12 கிராம் பேக்கிங் சோடா அண்ட் 18 கிராம் பேக்கிங் பவுடர். ஸோ இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா சீவ் பண்ணி ஒரு 3 to 5 டைம்ஸ் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்கும், நார்மலாக நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் போட்டு பண்ணி பட்டர்ஸ் போட்டு பண்ணுறதுக்கும் நம்ம அந்த ஹோம் ஸ்பாஞ்சுக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் ஸ்பாஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் கேக் பண்ணி இதில் நம்ம ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நீங்கள் திரும்ப எடுத்தாலும் இந்த கேக்கோட ஸ்பாஞ்ச்னஸ் அப்படியே இருக்கும். பட் நம்ம வந்து பட்டர் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டும்போது நம்ம ஐசிங் பண்ணி உள்ளே வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பட்டர்னால அந்த கேக் வந்து என்ன ஆகும்னா இறுகிடும். ஸோ ஹார்டாக இருக்கும். நம்ம அந்த கேக் வந்து ஒரு 1 hour பிஃபோர் வெளியில் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சர்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜஸ் தான் இது கேக் ப்ரீமிக்ஸு. பட் நீங்கள் வேணும்னா வந்து இது வந்து நம்ம ஒரு அவசரத்துக்கு இந்த ப்ரீமிக்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம வீட்டில் யாரோ வந்திருக்காங்க, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது டக்குன்னு செஞ்சு, ஸோ வீட்டுக்கு யாராவது வரும்போது அதை பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஹேண்ட் விஸ்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஒருத்தரையும் சீவ் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள், சீவ் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இனிஷியலாக பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் 500 கிராம் மைதா எடுத்துருக்கேன். என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் த ரெசிபி எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வந்து இனிஷியலாக கொஞ்சமாக பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது ஹோம்மேடு தான். ஸோ நான் வீடியோக்காக நிறைய பண்ணுறேன். ஸோ ஹோம்மேட்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த கேக் ப்ரீமிக்ஸ் அப்பப்போ பண்ணிக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் கூட. ஸோ நீங்கள் ஆஃப் த ரெசிபி கூட நீங்கள் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம சீவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சீவர் சின்னதாக இருந்தால் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை ஒரு 3 to 4 பேட்சஸாக சீவ் பண்ணி எடுத்துப்பேன். பெரிய சீவராக இருந்தால் ஒரே டைம் கூட நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் சீவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருந்து வர இந்த சின்ன இது, அதாவது இப்போ சுகர் சரியாக கிரைண்ட் ஆகாமல் கொஞ்சம் பிசுறுலாம் இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து வெளியில் போட்டுடுங்க. அதை எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸோ நான் செகண்ட் பேட்ச் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இப்போ 5 டைம்ஸ் சீவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம வந்து திரும்ப நம்ம கேக் பண்ணும்போது ஒரு தடவை சீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ நான் இது பண்ணிவிட்டு உடனே நான் கேக் பண்ண போகிறதுனால நான் சீவ் பண்ண மாட்டேன். பட் இதே நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 10 days கழிச்சு 15 days எடுக்கும்போது அகைன் நான் வந்து சீவ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 1 டைம் சீவ் பண்ணிவிட்டேன். ஸோ இது மாதிரி நான் 3 டைம்ஸ் சீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நல்லா சீவ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஹோம்மேட் சாக்லேட் கேக் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து என்கிட்ட இப்போது எனக்கு லைட் கொக்கோ பவுடர் தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் கொக்கோ பவுடர் கிடச்சிதுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் 20 கிராம் to 30 கிராம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து 20 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
ஸோ கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாக்லேட் கேக்கு நல்லா டார்க்காக வரும். பட் எனக்கு கிடைக்காம நான் இப்போ லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேக்கோட கலர் லைட்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு டார்க் கொக்கோ பவுடர் கிடைக்கல, லைட் தான் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சாக்லேட் ப்ரௌன் அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 300 கிராம் மிக்ஸை மட்டும் வெளியில் எடுக்க போகிறேன். எடுத்து அது கூட நம்ம இந்த கேக் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 300 கிராம் வந்து கேக் ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இது வந்து ஒரு 1/2 kg கேக் வர அளவுக்கு, அதாவது ஐசிங்கோடு பண்ணோன்னா ஒரு 1/2 kg வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் உள்ளது தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு அப்படியே half த அமௌண்ட் வந்து நம்ம வாட்டர் எடுக்கணும். ஓகேங்களா, 150 கிராம் வந்து நான் இப்போது வாட்டர் எடுக்கிறேன். ஸோ 300 கிராம் கேக் ப்ரீமிக்ஸ், 150 கிராம் வந்து நம்ம இப்போது வாட்டர் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ 150 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 150 கிராம் வந்து வந்துருச்சு. முன்ன பின்ன 2 கிராம் 3 கிராம் கம்மியாகவோ அதிகமாகவும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 150 கிராம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 15 கிராம் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணணும். ஃப்ளேவர்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நல்லெண்ணெய் அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வெஜிடபிள் ஆயில் இப்போ இதில் 15 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ 15 கிராம் ஆயில் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து ஃபோல்டிங் மெத்தட்லையோ இல்லை ஹேண்ட் விஸ்க் வச்சியோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் போட்டு, எலக்ட்ரிக் பீட்டர் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். லோ ஸ்பீடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு இது பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் கொக்கோ பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ml to 10 ml வந்து நீங்கள் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நான் 6 inch டின்னில் வந்து போர் பண்ண போகிறேன். 6 inch டின்னில் தான் இந்த பேட்டர் போட்டு நான் ஆல்ரெடி வந்து ஓவன் வந்து 160 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பேட்டரை வந்து நான் 6 inch டின்னில் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் மைதா வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த 6 inch டின்னை க்ரீஸ் பண்ணி நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் வந்து இந்த பேட்டரை போர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து வழிக்கிறது எல்லாமே, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்மளோட மிக்சிங் பவுலில் வச்சுக்கோங்க. சைடில், இந்த டின்னோட சைடில் எதுவும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அது ஒரு தின் லைன் மாதிரி வந்துடும். அது வந்து உங்களுக்கு பேக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி அந்த தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் உங்கள் பேனில் போடும்போது சென்டரில் க்ளீனாக போடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ப்ரீஹீட்டட் ஓவனில் 35 minutes வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் இறக்கும்போதே வந்து டூத் பிக் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்தேன். க்ளீனாக வந்துச்சு. ஸோ திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு அதை ப்ரிக் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வேகலைன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஓவனில் திரும்ப ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், க்ளீனாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துருக்குது. ரெண்டாவது மெத்தட் நம்ம அமுக்கி பார்த்தோன்னா அது அப்படியே பேக் டு த ஃபார்ம் வரணும். பட் ரொம்ப சூடாக பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம இதை 5 minutes நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சு. ஸோ 5 minutesல இதுக்கு மேலே ரொம்ப வந்து நீங்கள் கூல் பண்ணணுன்னு விடாதீங்க. அப்புறம் உள்ளே வந்து கேக்கு சுற்றி ஸ்வெட்டிங் ஆகிடும், ஈரமாகிடும் கேக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு 5 minutes ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஹாட், அந்த சூடு போகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நான் இதை வந்து ஒயரிங் ரேக்கில் டிமோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேக் பார்த்திங்களா எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே. ஓகேங்களா, நல்லா வந்து சாஃப்டாக வரும் கேக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நமக்கு பின்னாடி வந்துடணும். ஓகேங்களா, அதுதான் வந்து பேக் ஆனது. அது இந்த கேக்குன்னு இல்லை, எந்த கேக்காக இருந்தாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே பேக் டு த ஃபார்ம் வந்துடணும். வந்தால் தான் ஃபுல்லாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஓகேங்களா, நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கேக் வந்து நல்லா
சூடாயிடுச்சு, லைட்டாக வார்மாக இருக்குது. பட் ஓகே, நான் கட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் ஐசிங்லாம் பண்ணோன்னா ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும். இந்த சைடில் ஒயிட்டாக தெரியறது இது எல்லாமே நம்ம அந்த மைதா டஸ்ட் பண்ணது தான். ரெண்டாவது வந்து லைட் கலரில் இருக்கிறதுக்கு ரீசன் நான் லைட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணதுனால. நீங்கள் வேணும்னா டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாக்லேட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நார்மலாக பேக்கரியிலலாம் வந்து ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து கலர் யூஸ் பண்ணுவாங்க, சாக்லேட் ப்ரௌனு. ஸோ வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் நமக்கு செய்கிறதுனால கலர்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போதும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அந்த உள்ளே பாருங்கள், அந்த கேக் க்ரம்பிள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக நீங்கள் பண்ணும்போது இதுலேருந்து ஹாஃப் த ரெசிபி எடுத்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீமிக்ஸோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை அதுக்கப்புறம் நிறைய பண்ணி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.